பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்விப்பாராக. ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சில நாட்களாக கலங்கி கொண்டு இருக்கிறீங்கள, இது என்ன ஆகுமோ அப்படி ஆகுமோ நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. சிலர் ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டீங்க. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் தான் ஜெபிக்கிறோம், அதுவும் இந்த பிரதரோட வர சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பேசத்தான் செய்கிறாரு, உற்சாகப்படுத்துகிறார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் தர்றாரு. என்னன்னு சொன்னால், ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உடைய கைகள் கால்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு எதை குறிக்கிறதுன்னா, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தளர்ந்து போயிட்டீங்க, தள்ளாடி போயிட்டீங்களா? எதுல? ஜெபத்தில். அதாவது புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது சில சமயம் தளர்ந்துரும்ல, அப்படியே தளர்ந்துரும். அந்த கையை பலப்படுத்தணுமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவரை நோக்கி கரமுயர்த்தி ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும். முழங்கால நின்று ஜெபிக்கும் போது எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும்? ஒரு மணி நேரம், 2 மணி நேரம். அப்புறம் அது கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்க, தள்ளாட ஆரம்பிக்கும். சிலர் முழங்கால் படிக்கிட்டே ஜெபிக்கிறது இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அப்படின்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இதெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிப்பாரு. இது ஜெபத்தை குறைத்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம். மகளே, ஜெபத்தில் சோர்ந்து போயிட்ட நீ, மகனை ஜெபத்தில் சோர்ந்து போயிட்ட, தளர்ந்து போயிட்ட, முன்னால் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? முழங்கால நின்று கரங்களை உயர்த்தியெல்லாம் ஜெபிப்பல்ல, இப்போ ஜெபத்தில் தளர்ந்து போயிட்டல்ல, மறுபடியும் உன்னை பலப்படுத்திக்க, ஜெபத்தில் உன்னை உறுதிப்படுத்திக்க. முழங்கால் ஜெபத்தை விட்டுறாத, கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறத விட்டு விடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? நீ ஜெபித்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீ ஜெபிக்க தான் வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்ய முடியும்.